அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். நம் உடலை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வைப்பதற்கும் மனம் சந்தோஷமாக வைத்தாலே நம்மளுக்கு நோய் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிற அப்படின்னா, நம் உடலை ஆரோக்கியமாக எப்படி வைக்கிறது அப்படின்னா, சரிங்களா, நம்ம குடலை சுத்தமாக வச்சுக்கணும். ஒன்று, காலை எழுந்தவுடன் உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், நடைப்பயிற்சி, இதெல்லாம் நம் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நம் உடலுக்காக ஒதுக்கணுங்க. அப்படி ஒதுக்கும்போது நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நான் உங்களுக்கு கூடுதல் பேச விரும்பலை. உங்களுக்கு சில மூச்சு பயிற்சிகளை பற்றியும் எக்ஸசைஸ்களை பற்றியும் சொல்லி தரலாம். மாதவிடாய் பிரச்சனை, அதாவது பிசிஓடி 20 நாள் ஆகுது, பீரியட் ஆனால் கூடுதல் ஆகிடுது, 3 மாதத்துக்கு பீரியட் வர்றதில்ல, உடம்பு வெயிட் போடுற அப்படின்னு நம்ம கிளினிக் வர்ற பேஷண்ட்டுகள்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சில காரியங்களை எல்லாம் நம்ம நடைமுறையில் செயல்படுத்தும் போது உடல், அதாவது உடல் உள்ள ஆர்கான்கள், உடல் உறுப்புகள் எல்லாம் நல்ல முறையில் இயங்க வழிவகுக்கும். நம்ம குத்த வச்சு உட்காரணுங்க. இந்த பாருங்க, இப்படி 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 வச்சு இங்கே பாருங்க, 1 2 3 4 5, அதே மாதிரி ஒரு 20 கவுண்டிங் செய்யணுங்க. அதே மாதிரி பட்டர்ஃப்ளை, அதாவது பீரியடு சரியாக கரெக்டாக போகலை அப்படிங்கும்போது பாருங்கள், இங்கே பாருங்கள், காலை இப்படி வச்சுக்கணும். பாருங்கள், காலை ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும், கை ரெண்டையும் இப்படி கோர்த்துக்கணும். பாருங்கள், இப்படி நம்ம உள்ளங்கைக்குள்ள நம்ம காலு ரெண்டும் சேர்த்து இருக்கா, இப்படி செய்யணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10, அந்த மாதிரி ஒரு 20 கவுண்டிங் செய்யணும். அதே மாதிரி ஒரு காலை நீட்டிட்டு ஒரு காலை தூக்கி இப்படி தொடை மேலே போட்டு இந்த தொடை இருக்கு இல்லையா, இதை அழுத்தம் கொடுக்கணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10, அந்த மாதிரி ஒரு 20 கவுண்டிங்கு. இந்த இடது காலுக்கு வலது காலு மேலே, வலது காலு பாருங்கள் நல்லா நீட்டி வச்சுக்கணும், முட்டு மடக்கக்கூடாது முக்கியமாக. அந்த மாதிரி ஒரு 20 கவுண்டிங் செய்யணும். அதே மாதிரி இந்த காலை நீட்டிங்க பாருங்க, இந்த காலை நீட்டி, இது வலது கால், வலது காலை தூக்கி இடது தொடை மீத போடணுங்க. போட்டுட்டு இங்கே பாருங்க, இந்த கையை இப்படி ஊனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10, அந்த மாதிரி ஒரு 20 கவுண்டிங். இதெல்லாம் இப்படி செய்து வரும்போது நம் கர்ப்பப்பையானது விரிவடைஞ்சு நாளடைவில் கர்ப்பப்பை நார்மலாக மாதம் பீரியடு ப்ராப்ளம் வருங்க. அதாவது பீரியடு போகல, வெயிட் போடுற அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 3 எக்ஸசைஸு ஃபாலோ பண்ணலாம். உட்காந்து குத்த வச்சு அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி காலை பார்த்துங்க, ரெண்டையும் இப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சு இப்படி இங்கே பாருங்கள், பாருங்கள், 1 2 3 4, இதெல்லாம் செய்யும்போது நம் கர்ப்பப்பையானது விரிவடைஞ்சு நார்மலான மாதவிடாய் இதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றும் போது நம் உடலில் மாதவிடாய் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே, இப்போ 12 வயது முதல் 45 வயது வரை முக்கால்வாசி பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. வெள்ளை விடுதல், இரத்தப்போக்கு, அதாவது பீரியட் சமயத்தில்
பிளட்டு கூடுதல் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்குது. இந்த வீடியோ காணொலியை பார்த்துட்டு நீங்கள் பலன் பெறலாம். 3 விஷயந்தான் சொல்லியிருக்கேன். 1, பட்டர்ஃப்ளை பயிற்சி பண்ணுங்க. 2வது, ஒரு தொடை மீது ஒரு தொடை காலை வைத்து அழுத்தம் கொடுக்கறது, சரிங்களா? அந்த மாதிரி. அப்புறம் குத்த வச்சு பாருங்க, இந்த மாதிரி கையை 2 இப்படி பின்னாடி வச்சு காலை 2 மடக்கி பாருங்க, இந்த மாதிரி 1 2 அந்த மாதிரி ஒரு 20 கவுண்டிங். இந்த 3 எக்ஸசைஸு நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நம் உடலில் ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி.